இன்றைய வேத வசனம் எரேமியா 7:3 இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். என் அன்பான சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் நாளிலே தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். அன்றைய இஸ்ரவேல் மக்கள் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டார்கள். ஆனால் அவர்கள் இருதயம் தேவனிடமிருந்து விலகி இருந்தது. அவர்கள் வெளியில் பக்தி காட்டினார்கள், ஆனால் உள்ளத்தில் பாவமும் பொய்யும் அநியாயமும் நிறைந்த மனிதர்களாய் வாழ்ந்து வந்தார்கள். அதனால் தான் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் ஆலயத்திற்கு வருவது போதாது, நீங்கள் என் பெயரை சொல்லுவது மாத்திரம் போதாது, உங்கள் வழிகளையும் செயல்களையும் சுத்தமாக்குங்கள் என்று சொல்லுகிறார். இன்று அவருடைய வார்த்தை இன்றைய மக்களுக்கு கடந்து வருகிறது. நாங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாய் வாழ்ந்து வருகிறோம்? இது நம் வாழ்க்கையோடு மிகப்பெரிய தொடர்பு கொண்டது. இன்று நாமும் தேவாலயத்திற்கு போகிறோம், ஜபிக்கிறோம், பாடுகிறோம். ஆனால் நம் இருதயம் தேவனுக்கு பிரியமானதாய் இருக்கிறதா? அல்லது வெளியிலே நாம் பேசுவது, நடப்பது, முடிவெடுப்பதெல்லாம் பிற மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக இருக்கிறதா? இன்று நிதானித்து ஆராய்ந்து அறிவோம். தேவன் இன்று நம்மிடம் அதே குரலில் பேசுகிறார், உன் வழியையும் உன் கிரிகைகளையும் திருத்து, அப்போது நான் உன்னோடு வந்து வாசமாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். உண்மையான ஆன்மீகம் என்பது வெளிப்படையான வழிபாடு அல்ல, அது உள்ளத்தில் ஏற்படும் மாற்றம். நம் பழக்கங்கள், நம் மனம், நம் நடத்தை அனைத்தும் தேவனின் சித்தத்திற்குள் வரும்போதுதான் அவர் நம்மோடு வாசமாயிருப்பார். இன்று அவர் அழைப்பு விடுக்கிறார். மாற்றம் இல்லாமல் ஆசீர்வாதம் வராது. ஆனால் மனமாற்றம் வந்தால் தேவன் நம்மோடு வாசமாயிருப்பார். உங்கள் இருதயங்களை அவர் பக்கமாக திருப்புங்கள். பாவங்களை விட்டு வழி விலகுங்கள். பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறுங்கள். அவர் ஜாதி, சமய, இன வேறுபாடு பார்ப்பவர் அல்ல. அவருடைய வார்த்தை இன்று உங்களிடம் கடந்து வருகிறது. உங்கள் இருதயம் பரிசுத்தம் உள்ளதாய் இருக்குமானால் அவர் இன்று உங்களை ஆளுகை செய்து உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். பரிபூரண ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா.